கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சமயம் கொடுத்த டேனியல் பிரதருக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்தவங்க, பரம்பரையாக இந்து. என்னுடைய தாய் வந்துட்டு கோவிந்தம்மான்ட்டு, அப்பாவுடைய பேர் வந்து வெங்கடேஷன் சொல்லி. அதுக்கப்புறம் என் கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 5 பேருங்க. 5 பேரில் சின்ன வயசில் ஒரு பெண் குழந்தை இறந்துட்டாங்க, 2வது. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் பெண் குழந்தைங்க இருந்தோம். அப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாங்கள் வந்து அதிகமாக அதாவது விக்கிரகாராதனை செய்துக்கிட்டு இருந்தோம். விக்கிரகாராதனைன்னா அப்படி பயங்கரமாக என் தாய் வந்துட்டு இந்த திருப்பதிக்கெல்லாம் போவாங்க. சனிக்கிழமைனா வந்துட்டு எப்படி செய்வாங்கன்னா, ஒரு சொம்பு, இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது சனி 2வது சனி அப்படி பண்ணுவாங்க. எங்களுடைய வீட்டில் 3வது சனிக்கிழமை தான் வழிபடுவாங்க. அப்போ அந்த ஒரு சொம்பு கொடுத்து அதுக்கு பூவெல்லாம் சுற்றி எனக்கு ஒரு நாமம் போட்டுட்ருவாங்க. அப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த கோவிந்தா போடும்போது அவங்க காசோ அரிசியோ போடுவாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் 3வது சனிக்கிழமை போனோம் இந்த கோயிலுக்கு. அப்படின்னா ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு வந்து ஒரு 7 வயசு 6-7 வயசு தான் இருக்குங்க. அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் கூடி ஊருக்குள்ளே அப்படி போவாங்க. அப்போல்லாம் பஸ் வசதியோ ஆட்டோங்க இருக்கும். பண வசதி கம்மியாக இருந்ததுனால என்ன சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால கூட கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அப்பா அம்மாவுடைய தொழில் வந்துட்டுங்க, அதாவது பட்டசாராயம் அவங்க மலையில் போய் காய்ச்சி விற்கிறது அந்த நாட்களில் ஒரு வியாபாரமாக இருந்தது. அது தான் தொழிலுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சாராயம் காசு அவங்க 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி போயிடுவாங்க. போயிட்டு மறுபடியும் நைட்டு வரத்துக்குள்ளே நைட் ஆகிடுங்க. ரொம்பவும் கஷ்டம். சின்னதாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மா வந்துட்டு அந்த பட்டை சாராயம் காய்ச்சி விற்கிறதுனால அதுதான் அவங்களுக்கு சாப்பாடே. அவங்க வந்துட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு சுயமே இருக்காது. அவங்க குடிச்சு வழியில் விழுந்துருவாங்க. அப்போ கொஞ்சம் குடிக்குவார், ஆனால் கொஞ்சம் தெளிவாக இருப்பார். அவர் கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு அம்மாவுக்கும் ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 பேரும் குடிக்கிறதுனால 2 பேர் நைட்டெல்லாம் ஃபுல்லாக சண்டை போடுவாங்க. கெட்ட வார்த்தை பேசி ரொம்ப சண்டை போடுவாங்க. தூக்கம் இருக்காது. சில நாளில் அவங்க சண்டை போடுறதுனால அவங்க செஞ்சுருக்கிற சாப்பாட்டு மேலெல்லாம் விழுந்து, அந்த சாப்பிட்றதுக்கு முன்பாக சண்டை வந்துடுச்சுன்னா அந்த அப்போல்லாம் சட்டி பாத்திரம் இல்லை, சட்டி அது மேலே விழுந்து பிடிச்சி தள்ளி விட்டு தான் விழுந்துருவாங்க. அதெல்லாம் உடஞ்சி எல்லாமே சாப்பாடு அன்றைக்கி இல்லைங்க. அப்படி கெட்ட வார்த்தை பேசி நான் ஒரு 6-7 வயசுக்குள்ளே தான் இருப்பேன். ஏன்னா இது நைட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு நரகமாக இருக்குது, நமக்கு ஒரு சமாதானம் இல்லையா. அப்போ இயேசு அறியலை, நாங்கள் கர்த்தரை அறியலை. அப்படியாக இருக்கும்போது எனக்கு ரொம்பவும் வேதனையாக இருக்கும். அந்த சின்ன பிள்ளை இப்படி தூக்கம் இல்லை அப்படின்னு இப்படி தான் ஒரு நாளும் போயிட்டு இருந்தாங்க. போக கொஞ்சம் எங்கள் அக்கா அவங்க எல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆனும்போது அவங்க வேலைங்களுக்கெல்லாம் போவாங்க. அம்மா இந்த மாதிரி குடித்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னாங்க, ரொம்ப சூழ்நிலைமை ரொம்ப இதாகிடுச்சுங்க, ரொம்ப மோசம் ஆயிடுச்சுங்க. மோசம் ஆகிடுனால எங்கள் அண்ணாத்தா மூத்தவர், அவர் 2வது வந்து பொண்ணு தான், அது அவங்க 7 வயசில் இறந்துட்டாங்க. 3வது வந்துட்டு எங்கள் அக்கா வந்துட்டு கீதான்னு சொல்லிட்டு 3வது. 4வது வந்து அக்கா, எங்களுடைய அக்கா சின்ன அக்கா பேபின்னு சொல்லிட்டு. நான் தான் 5வது லாஸ்ட்டு, என் பேர் ஜீவான்னு சொல்லி. அப்போ கர்த்தரை கருவில் தெரிஞ்சு கொண்டதுனால என்னை வந்துட்டு எனக்கு அப்போவே ஜீவான்னு சொல்லி கர்த்தர் பேர் கொடுத்துருக்கார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும்போது அதை விட இது எங்கள் அம்மா அப்பா எப்போ இந்த பிஸ்னஸ்னால் நான் பிறக்காதுக்கு முன்னே இருந்தால் இந்த பிஸ்னஸாக இருக்கிறதுனால இவங்க இந்த தொழிலுக்கு போகிறதுனால இவங்க என்ன செய்வாங்க, குழந்தையாக இருக்கும்போது விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய மலை, கிருஷ்ணகிரின்னு சொல்லி இப்போ எங்கள் ஊர், அந்த கிருஷ்ணகிரியில் வந்துட்டு தாளப்பள்ளி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அவங்க சாராய காசை போவாங்க. அப்போ மலை மேலே போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பெரிய குண்டு, அது கீழே ஒரு துணி போட்டு படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அங்கே உள்ள குகைக்குள்ளே போயிடுவாங்க, இந்த சாராயெல்லாம் காசுறதுக்கும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கும். அப்போது வந்துட்டு அவங்களுக்கு குடித்த அந்த போதையில் குழந்தை படுக்க வச்சது கூட ஞாபகம் இருக்காது. ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். அப்போ அழுது பால் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே யாரும் இல்லை, அழுது அப்போ எவ்வளோ இருக்குன்னா ஒரு 8 மாதமோ ஒரு 5 மாதமோ குழந்தை தான். அப்போது ரொம்ப சுஸ்தாயிடும். அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தாக்கா எங்கள் அம்மாவுடைய அண்ணா தம்பி 2 பேரும் கூட இருப்பாங்க. அப்போ அந்த புள்ள செத்துட்டுக்குது,
இந்த பிள்ளைய என்ன செய்ய வீட்டுக்கு கொண்டு போவாத அப்படின்னு சொல்ல. எதுக்கு அப்படின்னா நான் அந்த சூழ்நிலைமையில் இருந்தவங்க. அந்த 5ஆவதும் பொண்ணு பிறந்துட்டா எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு ஆகிடும்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்கும்போதே குழந்த வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க வெள்ளை சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, பாப்பாய் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் கருவே இருக்கக்கூடாதுன்னு கரு கழிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வீக்காக நான் பிறந்திருக்கேன். அப்படி கலையாதபடிக்கு எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலைமையில் நான் பிறந்தேன். அப்போ ரொம்ப வீக்காக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். அப்போது அந்த நிலைமையில் இவங்களுக்கு வேண்டாத பிள்ளையாக இருந்தேன் நான். இது 5ஆவதும் பொண்ணு பிறந்துருச்சா வேண்டாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் அவங்க பிழைக்காது, இதை கொண்டு போய் என்ன செய்யலாம், புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தை குழியெல்லாம் நோண்டிட்டாங்க. அம்மா வந்துட்டு எங்கள் அம்மா அந்த போதையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த நாளில் என்னை காத்திருக்கிறாரு. உடனே அவங்க எடுத்துகிட்டு கீழே மலை கீழே இறங்கி போகும்போது யாரோ ஒரு அம்மா குறுக்க வந்தாங்களா, இந்த பிள்ளை செத்துட்டுக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கன்னா. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்களா, இந்த பிள்ளை சாவில், பால் குடிக்காத அழுது சுஸ்தாயிட்டுக்கு, நீ பால் குடிக்க வைன்னு சரியாயிடும்னு. அப்போ பால் குடித்து அதுக்கப்புறம் நான் சரியாயிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் அந்த சூழ்நிலைமையில் எங்களை வந்து அந்த குடின்ற ஒரு இதில் அப்படியெல்லாம் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் போக 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 நாங்களும் பெரியவங்க ஆனோம். அதுக்கப்புறம் அக்காவங்களுக்கு மேரேஜ், அண்ணாவுக்கு எல்லாம் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு இந்த குடிச்சதுனால வெத்தலைப்பாக்கு போடுவாங்க. அவங்க எப்படி வெத்தலைப்பாக்கு போடுவாங்கன்னா, ஊர் பண்டிகை பொங்கல் பண்டிகைலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இந்த டிசம்பர் மாதம் முழுசாக நல்லா இருக்கும்போது குடிச்சுன்னு இருப்பாங்க, வெத்தலைப்பாக்கு போடுவாங்க. வீதியில் ஒரு இடம் இருக்கும். ஆண்களுக்கு வந்து கோலாட்டம் கற்றுக் கொடுப்பாங்க, பெண்களுக்கு வந்து கும்மி அடிக்கிறது கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பொங்கல் பண்டிகை அன்றைக்கி கோயிலுக்கு முன்பாக அவங்க கும்மி அடிக்கிறது லேடிஸாக இருப்பாங்க, ஜென்ஸுக்கு வந்து கோலாட்டம். அப்போ எங்கள் ஊர் முன்னாடி ஒரு சின்ன கோயில் தான் இருந்தது. அந்த இடத்துல அந்த நாளில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு மரிச்சு போனவங்களுக்கு செத்துப்போன ஒப்பாரி பாட்டும் பாடுவாங்க. திருமணத்துக்கு கூட அந்த சோபனான்னு சொல்லுவாங்க, அந்த பாட்டு பாடுவாங்க. இப்படி நிறைய பயங்கரமாக பக்தியும் அப்படியாக வருஷத்தில் ஒரு முறை திருப்திக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுன்னு வருவாங்க. இப்படியெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு இந்த குடி இது என்ன ஆயிடுச்சு, வெத்தலைப்பாக்கு போட்டதுனால அவங்களுக்கு இந்த தொண்டையில் வந்துட்டு ரொம்ப புண்ணாகுது அப்படின்னு சொல்லிட்டு, நெஞ்சில் எரியுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆகிட்டாங்க. அது போக போக நாளாக அதிகமாகிட்டு படிக்க ஆகிட்டாங்க. அப்போ அண்ணா அப்பா எல்லாம் யாருமே இருக்க மாட்டேன் வீட்டில். நான் லாஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் தான் அம்மாவை பார்த்துக்குவேன். அவங்க சாப்பிட முடியாது, நோவுன்னு சொல்லுவாங்க. சரி அவங்களுக்கு டீ கொடுக்கணுமா, ஜூஸ் பண்ணி கொடுக்கணுமா, எங்கள் அம்மா சொன்னால் எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப இஷ்டம், ரொம்ப விருப்பம். கூட இருந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நாளுக்கு நாள் அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, சாப்பிட முடியாத ஆகிட்டாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி இவங்க ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப மோசம் ஆகிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டில் முழுசாக இந்து சாமி போட்டவங்க வச்சுருப்பாங்க. அப்போ நான் ஒரு ஃபோட்டோவும் ஒரு சாமியை பார்த்து அழுவேன். எங்கள் அம்மா வந்துட்டு இப்போ செத்து போயிட்டா நான் அனாதை ஆகிடுவேன், எனக்கு எங்கள் அம்மா வேணும், நீங்கள் காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவேன் நான் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு. அப்போ வந்து ஏசப்பா பற்றி சுத்தமாக தெரியாது. அப்போது நான் அந்த போட்டாங்களை பார்த்து சொல்ல, நீங்களாம் பெரிய பெரிய பணக்கார சாமி, எவ்வளோ நகை போட்டிருக்கிறீங்க, எவ்வளோ பணக்காராக இருக்கிறீங்க, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூட சூழ்நிலைமை பணம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் எங்களுக்கு வந்து சாமி தான் காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப அழுவேன். எங்கள் வீட்டு கொஞ்சம் தூரத்தில் மலை இருக்குது, சைத்பச்சா மலை அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டையில். அந்த மலைக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறைக்கிட்ட உட்காந்து ஒண்டியாக அந்த 6-7 வயசில் மலையை பார்த்து அழுவேன், வானத்தை பார்த்து அழுவேன். எந்த கடவுளும் கிடையாதா எங்கள் அம்மாவை காப்பாற்ற, எங்கள் அம்மா சாப்பிட மாட்டேன்றாங்க, வலின்னு துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் எந்த கடவுளும் யாருமே எனக்கு பதில் கொடுக்கல. அப்போ நான் நினச்சேன், இந்த சின்ன பிள்ளை கேட்கும்போது ஒரு கடவுளும் பதில் தரலையே, அதனால் கடவுளே இல்லை, எந்த சாமி இல்லை, இந்த பொய் எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு இடையில் வந்துட்டு ஒரு அம்மா வந்து எப்போவுமே அம்மாலாம் நல்லா இருக்கும்போதே வருவாங்க. ஒரு சர்ச்சுக்கு அப்போல்லாம் வந்துட்டு கிட்டெல்லாம் இல்லைங்க சர்ச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வில்லேஜில் சர்ச் இருக்குது. அங்கே போயிட்டு நான் வரும்போது அங்கே எல்லாம் வியாதிஸ்தருங்க வருவாங்க, பேய் பிடிச்சிங்க வருவாங்க, மந்திரக்கட்டெல்லாம் ஓடிக்கிறாரு. அங்கே வாங்க நம்மக்கிட்ட கூப்பிடுவது. நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் சாமிங்க 33 கோடி தெய்வம் இருக்குது, நீ ஏன்னா இந்த இயேசு சாமி வந்து பரியர் கும்பிட்ற கிறிஸ்டின்னு சொன்னாவே எங்கள் ஊருக்குள்ளே இப்போ கூட அப்படி தான் நினைக்கிறாங்க, பரியர் அப்படின்னு தான் கீழ் ஜாதின்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து வாசலில் வந்து உட்காந்து
ஆண்டவர் பற்றி சொல்லும்போது அவங்க தண்ணி வேணும்னு சொன்னாக்க எங்கள் அம்மா வந்து தண்ணி என்னை கொடுக்க சொல்லுவாங்க. சொம்பில் கொண்டாந்து கொடுத்தா அவங்கள வந்து இப்படி கை இப்படி வச்சுக்கினாக்க அந்த கையில் ஊற்றினதான் அப்படி பிடிச்சி குடிக்குவாங்க. சொம்பு கூட அவங்க கையில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க கிறிஸ்டின் பரையர் அப்படின்னு சொல்லி அப்படி வைராக்கியமாக இருந்தவங்க. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அம்மா ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப சூழ்நிலைமை மோசம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் சின்னாக்கா பெங்களூர்லேருந்து வந்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பெங்களூர் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது என்ன ஆச்சுங்க, எல்லா டாக்டர்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு, இல்லை இவங்களுக்கு வந்துட்டு அதாவது தொண்டையில் வந்துட்டு அந்த த்ரோட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்வாய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே பார்க்கும்போது அவங்க வந்துட்டு சொன்னாங்க, இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்க நிலைமை, அதனால் நீங்கள் அவங்க பொழைக்க மாட்டாங்க, 3 நாள் டைம் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போயுங்க, இப்போ பொழைச்சிருக்கும் போதே எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் கொண்டு வந்து போட்டு ரொம்ப ஊர் ஜனெல்லாம் வராங்க அன்றைக்கி பார்க்குறதுக்கு. அப்போது பேச்சு கூட நின்றுடுச்சுங்க அந்த சூழ்நிலைமை. அப்புறம் மறுபடியும் அந்த ப்ரேயர் பண்ணுற அந்த அம்மா வந்துட்டு வாசலில் உட்காந்து சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சொன்னேன் நீங்கள் கேட்கல, இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஏசப்பா மரித்தவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, அந்த கடவுள் பற்றி உங்களுக்கு தெரியல, ஆனால் நீ படுக்கையிலேருந்தே நீ ஆண்டவர் வந்து நீ கூப்பிடுமா, உனக்கு நல்லது செய்வார், உனக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு எல்லாம் போயிட்டாங்க. 1 நாள் 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் லாஸ்ட் நாள் சொந்தக்காரங்களாம் வந்து பாலெல்லாம் ஊற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஏசப்பா பற்றி சொன்னாங்களே, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம ரோட்டு முன்னால் தான் டீ கடைக்கு போவார். அந்த நைட்டில் வந்து அம்மாவை பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணி இருக்கும், பார்த்துட்டு போயிட்டு அவங்க மனைவிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்துட்டு கோவிந்தம்மா வந்து இன்றைக்கி நைட்டுக்கே கோவிந்தா போட்டுற போகிறாங்க, ஏன்னு சொன்னால் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பேச்செல்லாம் நின்றுட்டுருக்குது, இன்றைக்கி மறிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நைட்டு தான் என்ன இருக்குது, அவங்களுக்கு பேச்செல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சோண்டு அந்த கொஞ்சம் சுயம் இருக்கும்போது இப்போ இவங்கெல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்க மறுபடியும், அந்த அம்மா வந்து சொல்லுது, நீ ஏன் ஏசப்பா வந்துட்டு கூப்பிடக்கூடாது, அவர் சுகமாக்குவார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த நைட்டு அம்மா வாய் விட்டு பேசாத மனசுக்குள்ளேருந்து இருதயத்துலேருந்து அவங்க சொன்னாங்களே, இத்தனை தெய்வத்தை நான் கும்பிட்டேன், எந்த தெய்வம் எனக்கு சுகம் கொடுக்கல, ஆனால் ஏசப்பா நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால், இந்த சாமிங்களை விட நீங்கள் சக்தி வாய்ந்த தேவனாக இருந்தால் நான் எழுந்து நடந்து உங்கள் சபைக்கு சர்ச்சுக்கு வரணும், அப்படி என்ன செஞ்சால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசார அப்படி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு படுத்துருக்குறாங்க. அன்றைக்கி விடிய காலம் 3 மணிக்கு ஏசப்பா வந்துட்டு, இது உண்மையான ஒரு சம்பவங்க, இது பொய் கிடையாது, இது வந்துட்டு கதை கிடையாதுங்க, எங்கள் அம்மா வந்து ஆண்டவர் எழுப்பி கையை பிடிச்சி எழுப்பி உட்கார வச்சுருக்கிறாரு. அவங்க வந்துட்டு, ஏசப்பா எனக்கு நான் என்ன செய்யணும், எங்கே போகணும் எனக்கு தெரியல, எனக்கு வழி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க கரத்தை பிடிச்சி அங்கே கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குதுங்க. அந்த ஏரியில் வந்துட்டு சென்ட்ரலில் ரோடு, இந்த பக்கம் எங்கள் வீடு, அதுக்கு முன்னாடி அவங்க வீடு. இந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனால ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சண்டை போட்டு பிள்ளைங்க வச்சுன்னு 3 பிள்ளைங்க வச்சு அதில் ஏரியில் விழுந்து செத்துட்டாங்க. செத்துட்டுனால அவங்க அந்த பேய் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டாங்க வெளியே. அந்த ஒரு சூழ்நிலைமையில தான் ஏசப்பா கூட்டிகிட்டு போய் அந்த ஏரி கரை கீழே அவங்க வீடு, அந்த வீட்டை காமிச்சிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், மகளே என்னை நம்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு ஏசப்பா போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஆண்டவர் எப்போ தொட்டாரோ உடனே எங்கள் அம்மாவுக்கு அந்த த்ரோட் கேன்சர் போயிடுச்சுங்க. அந்த உள்ளே அந்த குடிச்சு அந்த என்ன லங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க, எல்லாம் பர்ன் ஆகிட்டு இருந்துச்சுங்க, குடிச்சும் வெத்தலைப்பாக்கு போட்டு எல்லாமே ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுங்க. அப்படி இருக்கிறது ஆண்டவர் கை பிடிச்சி எழுப்பின மாத்திரத்தில் உடனே அந்த வலி எங்கே போச்சு பேசுகிறாங்க அவங்க, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. வேதத்தில் சொல்லுது இல்லைங்களா, அந்த போல் கத்தர் அந்த பேதருடைய மாமியை வந்துட்டு விஷ ஜுரத்தினால் இருக்கும்போது கை பிடிச்சி மாத்திரத்தில் அவள் எழுந்து பணிவிடை செய்தாள்னு சொன்னது போல் எங்கள் அம்மா மரண தருவாயில் பேச்செல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது கத்தர் கையை பிடிச்சி தூக்கின மாத்திரத்தில் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு நல்ல குணம் ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா வந்து கூப்பிட்டு இருக்காங்க, அந்த ஜெயம்மான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கும்போது அந்த அம்மா வந்து கதவு திறக்கும்போது விடிய காலையில் 3 மணி இருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, பைத்தியக்காரி எங்கே போயின்னுக்கிறா, அந்த ஏரியில் விழுந்து செத்தவ தான் அவள் கூப்பிட்டுன்னு இருக்கிறா. இல்லை கோவிந்தம்மாவுக்கு ஒரு சத்தம் இதுதான், கோவிந்தம்மா வந்து வரது சான்ஸே இல்லை, லாஸ்ட் எல்லாம் பால் ஊற்றிட்டு போனாங்க, அவங்க வரத்துக்கு நான் தான் சொன்னேன், பைத்தியக்காரி இந்த ஏரியில் விழுந்தவ தான் வந்து உன்னை கூப்பிட்டுனுக்கிறா, நீ போனேன்னா இன்னும் இழுத்துக்கும் வந்து போவாதன்னு சொல்லி அவர் இழுத்து பிடிக்கிறாரு. இந்த அம்மா இல்லை நான் போய் பார்க்குறேன், ஏசப்பா இருக்கிறாரு இரு, அந்த அம்மா தான் கூப்பிடுது அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா எங்கள் அம்மா. அப்போ அவங்க சொன்னாங்களா, பேய் இல்லை பிசாசு இல்லை, நீ சொல்லும்போது நான் கேட்கல,
ஏசப்பாவை நம்புமா, சர்ச்சுக்கு வாம்மா நான் கேட்கலாமா? அப்போ அதிகமாக எல்லாமே எங்கள் சாமியெல்லாம் கை விட்டுடுச்சு. லாஸ்ட் வரைக்கும் பார்த்து எங்கள் சாமி காப்பாற்றுவாங்கன்னு. எந்த சாமி என்னை காப்பாற்றலை. அதனால் லாஸ்ட்டில் எனக்கு சொன்னாங்க, சரி ஏசப்பாவது கூப்பிடு நம்புன்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் என்னை எழுப்பி நடக்க வைங்க, நான் நம்புகிறேன்னு சொன்னேன். உடனே ஏசப்பா வந்து என்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இங்கே உங்கள் வீட்டை காமிச்சார். இப்போவே நான் வரேன், சர்ச் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லும்போது, இந்த நேரத்துக்கு போக முடியாதம்மான்னு சொல்லி அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ விடிய காலையில் வந்து விட்டுட்டு போகணும். காலையில் எழுந்தவுடனே அவங்க வாசலெல்லாம் பெருக்கிறாங்க, எல்லாம் செய்யும்போது ஊர் ஜனம் வந்து இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, வருஷக்கணக்கில் பெட்டில் இருந்தாங்க, கேன்சர் இவங்களுக்கு குடிச்சு லங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வெந்துட்டுருக்குது, ஒன்றும் இல்லை, பர்ன் ஆகிட்டுருக்குது, எப்படி இவங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா நல்லா குணமானதுக்கப்புறம் அவங்க அங்கே ப்ரேயருக்கு போக ஆரம்பித்தாங்க. ப்ரேயருக்கு போக ஆரம்பிக்கும்போது அதுக்கப்புறம் இடையில் எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆச்சுங்க. எங்கள் அண்ணாவுக்கு தங்கச்சிங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் அவர் லேட்டாக பண்ணிட்டார். அப்போது அந்த எங்கள் அண்ணி குழந்த பிறந்தது. எங்கள் அண்ணி குழந்த பிறந்து அந்த டெலிவரி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நான் தான் இருக்கேங்க. அதுக்குள்ளே எனக்கு ஒரு 13-14 வயசு. அப்போ நான் அங்கே தான் இருக்கிறேன். அது இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு 3 ஹவரில் இறந்து போச்சுங்க, பெண் குழந்தை பிறந்து. உடனே சரின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து இருக்கும்போது எங்கள் பெரிய அக்காவுக்கும் உடம்பு சரியில்லை, கால் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது. சரி நானும் இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் ப்ரேயர் போகிற இடத்துல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ணி வேறு குழந்தை இறந்துட்டு மனசு கஷ்டமாக இருந்தது. எங்களை 3 பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க. வழியில் இப்போ வந்து அங்கே ப்ரேயருக்கு வந்துட்டு 3 கிலோமீட்டர் தூரம் வில்லேஜில் நடந்து போனோங்க. அந்த கரடிக்கொல்லப்பட்டின்னு எங்கள் ஊரில் கிருஷ்ணகிரிலேருந்து வில்லேஜ். அங்கே போனால் நிறைய பேர் வந்து விடுதலை பெற்றுன்னு போவாங்க. அப்போ நான் போகும்போது அந்த வயல் வழியாக நடந்து போகணும். நான் திட்டினே போகிறேன், இத்தனை சாமியெல்லாம் பார்த்தாச்சு, எந்த சாமியும் காப்பாற்றலை, இப்போ என்ன புதுசாக ஒரு சாமி கூட்டின்னு போதே இந்த அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசிகிட்டே போகிறேங்க. அதுக்கப்புறம் போனால் அங்கே ஒரு ப்ரேயர் நடக்குதுங்க. இந்த பெரிய ஒரு செட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே நடந்துருக்குது. அவர் பேர் வந்து மணின்னு சொல்லிட்டு அவர் பேர் பாஸ்டர் பேர். எனக்கு அப்போல்லாம் அவ்வளோ தெரியாது. ப்ரேயரில் உட்காந்துருக்கோம், அவங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க. பாட்டு பாடி நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கும்போது யார் யாருக்கு அசுத்தா இருக்குது அது எல்லாம் ஒருத்தர் மேலே வந்து ஆடினுக்குது. பக்கத்தில் எங்கள் அண்ணி உட்காந்துருந்தா அவங்க மேலே அசுத்தா வந்துடுச்சுங்க. வந்த உடனே அவங்க வந்து நான் இதெல்லாம் புதுசாக இருக்க பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து கேட்குறாரு, யார் எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அசுத்தாவை சொல்லுது, நான் வந்து கிணத்துல விழுந்து செத்துட்டேன், இந்த பொம்பளை வந்துட்டு மல்லிப்பூ வச்சுட்டு மஞ்சள் எல்லாம் பூசிட்டு கிணத்துக்கு துணி துவைக்க வந்துச்சு, நான் பிடிச்சிக்கினேன், இவரோட பிள்ளையை நான் தான் சாகடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அசுத்தாய் சொல்லிச்சுங்க. உடனே அவர் இந்த பிள்ளையை விட்டு சகோதரிட்டு போன்னு சொன்னால், ஏசப்பா இந்த சகோதரிட்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்கிறாரு. நான் விட்டு போகிறேன், ஆனால் ஏசப்பா வந்து இந்த சகோதரிக்கு 5 பிள்ளைங்களை தருவாங்கன்னு பேய் சாட்சி சொல்லிட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆச்சு. அப்புறம் அவர் மெசேஜ் ஆண்டவரோட வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு அது புதுமையாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு நான் போகிறது. உட்காண்ட்ருக்கிறேன், கர்த்தர் அவர் மூலிமா பேசுகிறாருங்க. எப்படி பேசுகிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்லி சில பேர் நினைக்கிறீங்க, 33 கோடி தெய்வம் இருக்கலாம், ஆனால் அதை விட காட்டிலும் பெரிய கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வானத்தையும் பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கி மண் எடுத்து மனுஷனை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை அவருடைய நாசில் ஊதினார். அந்த பெரிய கடவுள் தான் இந்த உலகத்துக்கு மனுசுரூபம் எடுத்து நம்ம தேடி வந்து ஜீவன் கொடுத்தாரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை என் மனசை தொட்டுச்சுங்க. இத்தனை தெய்வத்தை நம்ம கூப்பிட்டோம், நம்ம கஷ்டம் நான் நினைக்க யோசனை பண்ணுவேன், கடவுள் ஒருத்தர் இருந்தாக்க ஏன் மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆபத்து, இப்போ டாக்டரால் கைவிடப்பட்டாங்க, அவங்க வந்து கேட்கும்போது கடவுள் காப்பாற்றணும் இல்லையா, அப்படி அதெல்லாம் காப்பாற்றாத ஒரு கடவுள் எப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே நான் நினச்சேன், இந்த கடவுளை, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை தான் நான் தேடி இருந்தேன். இப்போ நிச்சயமாக இந்த கடவுள் என்ன செஞ்சிட்டார், எனக்கு கிடைச்சிட்டார். இப்போது நம்ம கஷ்டத்தில் தேடி வந்து எங்கள் அம்மா எல்லாம் டாக்டர் கைவிட்டாங்க, சாமி கைவிட்டாங்க, தேடி வந்து ஏசப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு உயிரை கொடுத்தாருன்னா இவர் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நான் சொன்னேன், நான் தேடினு என் மனசுக்குள்ளே தேடின கடவுள் கிடைச்சிட்டிங்கோ, இப்போ வந்துட்டு நான் உங்களை விடமாட்டேன், என்ன நீங்களும் விடக்கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த 14-15 வயசுக்குள்ளே நான் என் கர்த்தருக்கு நான் இருதயத்தில் எனக்கும் ஆண்டருக்கு மட்டும்தான் அது அந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் நான் உடனே பிடிச்சிக்கினேன். அவர் தேடி வந்து ஜீவன் கொடுத்தாருன்ற வார்த்தை வந்து ஆமாம் இந்த மாதிரி கடவுள் தான் வேணும்னு சொன்னால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தரை இப்போ ஏற்றுக்கணும் இல்லைங்களா. அப்போ ஏற்றுக்கும் போது எனக்கு நான் வந்து படிக்கலைன்னா அப்பா அம்மா 2 பேருமே குடிக்கிறாங்க.
ஸ்கூலுன்ற ஞாபகம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் எனக்கு ஸ்கூல் போகணுன்னு ரொம்ப ஆசைங்க. எங்கள் மாமாவுடைய பிள்ளைங்க 2 பேர் என்னை விட கொஞ்சம் சின்னவங்க தான். அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, பேக் மாட்டின்னு போவாங்க. அப்போ நான் சொல்ல எங்கள் அம்மா இருந்தாங்க, அப்பாவெல்லாம் எங்கன்னா இது திராட்சை தோட்டம் அதுக்கெல்லாம் இதுக்கு போயிடுவாங்க, அவங்க கட்டிங்கு பண்ணுறதுக்கு அப்போல்லாம் போயிடுவாங்க. இருக்க மாட்டார் 3 மாதம் 4 மாதம். அப்போல்லாம் அப்பா அவங்க வந்து சைன் பண்ணால் தான் ஸ்கூலில் சேர்க்குவாங்க. அப்படி ஒரு ரூல்ஸ் அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது அப்பா இல்லை இப்படி வரல அப்படின்ட்டு மொத்தத்தில் ஸ்கூல் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு அந்த சுயமும் இல்லை, விருப்பம் இல்லை. அப்படி நான் மட்டும் என்ன பண்ணுவேன், அவங்க ஸ்கூல் போன உடனே நான் அழுவேன், நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இல்லை இரு இப்போ சேர்க்குறேன் இரு இப்படி சொல்லினே காலத்தை கழிப்பாங்க. உடனே அவங்க ஸ்கூல் போகிறத பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், கீழே உளுந்து பிரண்டி மண் எடுத்து தலைமையில போட்டு அழுவேன். நான் ஸ்கூல் போகணும், நான் படிக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவேன். அப்படி இருந்து கூட எனக்கு படிக்க வைக்கலங்க, நான் படிக்கலை. அதுக்கப்புறம் கர்த்தரை ஏற்றுக்கிறதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பைபிள் வசனம் அது படிக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. நாங்கள் வந்துட்டு இடையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு. அதுக்கப்புறம் போக என்ன ஆச்சுங்க, திருமணன்ற ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தக்காரங்க தான், அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த அம்மா விட்டு போயிடுச்சுன்னு 3 வருஷம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணி, இல்லை உன் பிள்ளைய கொடுக்கணும், என் வீட்டுக்கு விலைக்கேற்றணும், இங்கே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சாங்க திருமணத்துக்கு. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சரியாக அப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க, இப்படி தான் அப்படி தான் சொல்ல மாட்டாங்க. சும்மா கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு, மேரேஜ் ஆகிருக்குது விட்டுட்டுக்காம பிள்ளைங்க 3 இருக்குது அப்படியெல்லாம் கூட எனக்கு சரியாக தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு 16 வயசு அப்படி தான் இருப்போங்க. அப்போது எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனாலும் என்ன செய்யுது, அம்மாவும் அக்கா எல்லாமே போர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்பா அம்மா பேச்சு தட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால நான் மௌனம் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் நடந்து தான். ஆனால் அப்புறம் நான் கர்த்தரை ஏற்றுன்ட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஆனால் என் மனசுக்குள்ளே குத்திட்டே இருந்ததுங்க எனக்கு வந்துட்டு, இல்லை ஆண்டவரே மேரேஜ் ஆகிட்டு இன்னொரு அம்மா இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் இருக்கும்போது நான் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் நான் குறுக்கெடுக்கக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்னோடு இருந்தால் உண்மையாக இருந்தால் நான் உங்களுடைய பிள்ளையாக இருந்தால் நான் இந்த பாவத்தில் ஈடுபடாதபடிக்காக அவங்களுடைய மனைவி வந்துடணும் ஆண்டவரே. நான் ரொம்பவும் நான் போராடி நான் கண்ணீரோடு ஆண்டுக்கிட்ட நான் ஜெபிச்சிருக்கிறேன். யாருக்கும் தெரியாது, எனக்கும் ஆண்டருக்கு மட்டும்தான். அப்போ பைபிள் படிக்க தெரியாது எனக்கு, ஆண்டு அன்பு தெரியும், அவர்கிட்ட நல்லா ஜெபிப்பேன். எனக்கு ஆண்டு ரொம்ப எனக்கு உயிருக்கு அப்படியே ஒரு அன்பு வந்துச்சு ஆண்டர் மேலே. நான் சொன்னேன், நான் என்னை நேசிக்கிறீங்கன்னா எனக்கு இந்த ஒரு அற்புதம் செய்யணும் அப்படி நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். உடனே கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரோ, அந்த அம்மா பிள்ளைங்களோட வீட்டுக்கு வந்துடுச்சுங்க. பிள்ளைங்களோட வீட்டுக்கு வந்த உடனே நான் எங்கள் வீட்டுக்கு தெரியப்படுத்தலை. சுற்றி இருந்து அவங்க எல்லாமே போயிட்டு எங்கள் அண்ணாக்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னுடைய அண்ணாக்கிட்ட சொல்லி அவர் வந்துட்டு ஓடி வராரு. ஓடி வந்து எல்லாருக்கிட்டேயும் எங்கள் ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி, ஐயோ என் தங்கச்சியுடைய வாழ்க்கை கெட்டு போச்சே, இவன் வரமாட்டாங்க எழுதி கொடுத்துருச்சின்னு சொன்னார், மறுபடியும் இப்படி வந்து நிற்கிதுன்னு சொல்லி உடனே ஊர்லேருந்து எல்லாரும் பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசிவிட்டு, நீ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்ட, இந்த சின்ன பிள்ளை இது அறியாத பிள்ளை இப்படி வாழ்க்கை கெடுத்துட்டியன்னு சொல்லி உடனே பெரியவங்கெல்லாம் வந்து அவர் மனசு கெட்டுட்ருக்கோம் அந்த பிள்ளைக்கு அப்படின்ட்டு பெரியவங்க எப்படி கொண்டு போய் விட்டாங்களோ அதே போல் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறதுக்காய் நன்றின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்தேன். அப்போ அப்படியே இருந்துக்கும்போது அவங்க அவ்வளோதான், நான் அதோட அந்த அவங்க பற்றி நினைக்கிறதும் கிடையாது, அது ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு நான் அதோடு மறந்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து பெங்களூரில் இருந்ததுனால சின்ன அக்கா என்னை வளர்த்தவங்க அவங்க தான். எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி காலையில் 5 மணிக்கு போய்ட்டு 9 மணிக்கு வர வரைக்கும் சின்ன குழந்தைய நான் சின்ன ஒரு 8 மாதம் இருக்கட்டும் 8 வருஷத்து வரைக்கும் கூட எங்கள் அக்கா தான் எனக்கு பேபின்ற 3வது அக்கா தான் என்னை வளர்த்துங்க, என்னை ரொம்ப வளர்த்தாங்க. அப்படி பார்த்தவங்க லாஸ்ட்டாக அவங்க தான் எனக்கு என்ன பெங்களூருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னை கூட்டிகிட்டு வரும்போது பெங்களூரில் நான் வந்து அப்படியே நான் எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது, ஆனால் ஏசப்பா இன்னும் பைபிள் தெரியல எனக்கு, சபை பரிசுத்தாவி இதெல்லாம் தெரியல, ஆண்டவரோட அன்பு மட்டும் நான் முழுசாக ஏற்றுட்ருக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே இருக்கும்போது சூழ்நிலைமைகள் மாறும்போது நானும் அப்போ தான் எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க, ஏதாவது இவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சாங்க. ஆனாலும் கூட எங்கள் அக்கா வந்துட்டு இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, நான் கர்த்தரை ஏற்றுக்கிறதுனால ஆண்டவரே எனக்கு நீங்கள் தாப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
சூழ்நிலை மாறும்போது எங்கள் அக்காவுக்கு வந்து 2 பையனுங்க, ஒரு பொண்ணு. அதில் 2வது பையனை வந்துட்டு என் கூட வச்சு அவங்க செப்பரேட்டாக வீடு எடுத்து வச்சாங்க எனக்கு. ஏன்னா வீட்டில் சூழ்நிலை அக்கா இப்படி இருப்பாங்க, மாமா எதனா நினைப்பாருன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு வயசு பிள்ளைய வச்சுக்கக்கூடாது கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னை செப்பரேட்டாக வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து என்னை இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து டைலரிங் அப்போ சின்ன வயசில் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், ஸ்கூல் போகாத நாட்களில் நாங்கள் எங்கள் வயசு பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வோன்னா ஆட்டாடுவோம். இந்த மாங்காய் தோட்டத்துக்கு போவோம், மாங்காய் மரத்துலலாம் ஏறி போயிட்டு அங்கெல்லாம் மரத்துலலாம் ஏறி குதிக்கிறதும் ஆடுறதும் விளையாடுறதும் தண்ணியில் குதிக்கிறது. ஏரி எங்கள் வீட்டு முன்னால் ஏரி, அந்த ஏரியில் வந்துட்டு தண்ணி இருக்கும். இப்போ பாரு அந்த இதில் வந்து தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது, இப்படி தான் விளையாட்டு. இதே மாதிரி தான் விளையாட்டு எங்களுக்கு முழுசாக ஸ்கூல் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி தான் காலம் கழிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் என்னை பெங்களூருக்கு வந்து தனியாக எங்கள் அக்கா எனக்கு வீடு எடுத்து வைக்கும்போது நான் இடையில் எனக்கு டைலரிங் கிளாஸு கர்த்தர் எனக்கு டைலரிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்தாரு. நான் மேரேஜ் முன்னாகவே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் தைச்சிட்டு இருந்தேங்க. தைச்சிட்டு இருக்கும்போது உடனே நான் செப்பரேட்டாக என்னை வச்சு நான் நல்லா நிறைய துணிங்களாக தைப்பேன், சம்பாதிப்பேன். அப்போ நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு 2 வயசானவங்க வந்தாங்க என்னை தேடி. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அம்மா வந்துட்டு எனக்கு ஜெபிச்சுட்டு போவாங்க, ஆண்டரை பற்றி சொல்லுவாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் 2 பேரும் வயசானவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீ வந்துட்டு இந்த புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, நீ இது படிமா, ஏசப்பா உன்னோடு பேசுவாருன்னு சொன்னாங்க. இது படி, உன்னோட ஏசப்பா பேசுவார். என் மனசுக்குள்ளே நான் எவ்வளோ ஜபிப்பேன், எவ்வளோ ஆண்டுக்கிட்ட சொல்லுவேன். எனக்கு ஒரு கேள்வி இருந்ததுங்க, நம்ம தான் பேசிகிட்டே இருக்கிறோம், அது வேணும் இது வேணும் இப்படி செய் அப்படி செய்யணும், ஆனால் ஆண்டவர் பேசணுமே, அவருடைய சத்தத்தை அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்படி நட அப்படி நடன்னு அவர் சொல்லணும் இல்லையா அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது கேள்வி. அப்போ அந்த வார்த்தை சொல்லி அந்த பைபிள் கொடுத்த உடனே புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. உடனே எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஆஸ்தி வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. உடனே நான் என்ன பண்ணேன், நிறந்த வீட்டில் கதவை சாத்தி பையன் வந்து ஸ்கூல் போயிடுவான். அப்புறம் உடனே முழங்கால் பட்டி நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்னை நேசிக்கிறது உண்மையானா, நான் இந்த பைபிள் படிக்கணும். அவங்க சொன்னாங்க இல்லையா, பைபிள் படி மகளா உன்னோட ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லி. அதனால் நான் வந்துட்டு நான் இந்த பைபிள் படிக்கும்போது என்னோட பேசணும், எனக்கு படிப்பு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ஜெபிச்சேன்னா தெரியாது ஆண்டர்கிட்ட. அவரை ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலை எப்படின்னா, நான் இருந்த ஏரியாவில் ஒரு வாலிப பெண்ணு செத்துருச்சுங்க. செத்துட்டு அது அசுத்தாவி ஆகிட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் பயங்கரமாக கலாட்டா. அப்போ அந்த பாட்டி வந்து எனக்கு ஜெபம் பண்ணிவிட்டு கிராஸ் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுனால எனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா என்னை கூட்டின்னு போய் மற்றவங்கெல்லாம் ஜெபிக்க வைக்குவாங்க. அவங்க வீட்டுங்களெல்லாம் ஜெபிச்சுட்டு வர்றதுனால அந்த நாளில் இப்படி நான் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுனால எனக்கு அது வந்துட்டு உள்ளே வர முடியல. வெளியிலேருந்து நாய்ங்கெல்லாம் ஒரே சத்தம் அந்த வீட்டு மேலே பார்த்து அப்படி. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஏசப்பா நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கும்போது அந்த பிசாசு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஜெபிச்சுட்டு நான் சொன்னேன், இன்றைக்கி என்னோட பேசி தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்க, பைபிள் படிக்கும்போது உன்னோட ஆண்டவர் பேசுவார்னு. அதனால் பைபிள் படித்தா தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் படிக்க போகிறேன், நீங்கள் என்னோட பேசி தான் ஆகணும் ஆண்டவரன்னு ஜித்து பண்ணி நான் ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் ஓப்பன் பண்ணி படிக்கிறேன். அந்த சகைக்கு சொன்னார் இல்லையா, சகவே நீ சீக்கிரமாக இறங்கிவா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்கியிருக்கணும் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு படிப்பு வந்துச்சுங்க. அது சொல்லி நான் பைபிள் திறக்கும்போதே அதை நான் கூட்டி படிக்கிறேன். உடனே அந்த வார்த்தை எனக்கு வருது, இன்றைக்கி உன்னோட வீட்டில் இருப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் எனக்கு தொட்டுச்சுங்க. உடனே எழுந்து நின்று, ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு, உனக்கு தைரியம் தான் வா அப்படின்னு சொல்லி ரொம்ப குச்சி ஜெபிக்கிறேன். ஐயோ இன்றைக்கி என் கூட இருக்கிறாரு ஏசப்பா, என் கூட என் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அன்னையிலேருந்து நான் அந்த பைபிள் எடுத்து படிக்கும்போது கர்த்தர் கிருபையில் நல்ல பைபிள் வாசிக்கிறேங்க. ஓரளவுக்கு தான், ரொம்ப அதிகமாக எழுத மாட்டேன், ஓரளவுக்கு எழுதிக்குவேங்க. க்ளீனாக நல்லா படிக்கிறதுக்கு என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு தந்தார் அந்த பைபிள் படிக்கிறேன். அதுக்கு போக எனக்கு என்ன செஞ்சார் கர்த்தர், அப்படியே போகும்போது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்டார். எனக்கு தெரியாது, நான் தைச்சிட்டு இருக்கும்போது ஆளுங்க வருவாங்க துணி தைக்கிறதுக்கு. அவங்க வரும்போது நான் வந்து ஆண்டரை பற்றி சொல்லுவேன். அவங்களுக்கு ஆண்டரை பற்றி நான் சொல்லும்போது அவங்களுக்கு சரி ஜெபம் பண்ணுன்னு என்னை கூப்பிடுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெபம் பண்ணும்போது
அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த காரியம் நடக்கணும். ஒரு என் பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துட்டு போகிறாங்க, செட் ஆகலாமா, நீ வந்து ஒரு ஜெபம் பண்ணு. போய் ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு செட் ஆகிடும் பையன். இப்படி நிறைய அற்புதங்களை செஞ்சு வீட்டில் இருக்கும்போது அப்படியே செஞ்சுட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு நாளில் இது அந்த ஊழியம் செய்கிறவங்க 3 சகோதரிங்க வந்து ஒரு வீட்டில் ஆண்டவரை பற்றி சத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் எப்பப்பா மற்றவங்களுக்காக நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறது ஜெபிக்கிறது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். உடனே கர்த்தர் அந்த நாட்களில் அநேகரை கொண்டு வந்தார். ஜெபிக்கும் போது அதிசயம் செய்ய வச்சார். அப்படியே ஊழியத்துக்காக கர்த்தர் என் வசனங்களை கொடுத்து பேசினார். என் கரத்தின் நிழலால் உன்னை மறைத்து என் வார்த்தைகளை உன் வாயிலை போடுவேன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக பைபிள் படிக்குவேன். எனக்கு எதுனா ஒரு கேள்வி வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இது வேணும்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்குவேன், நீ இது சரியா, நான் இது சைட்டா, இங்கே போட்டா, இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பைபிள் வாசிக்கும்போது கர்த்தர் அந்த வசனம் எனக்கு வரும், பேசுவார். இப்படியே இருக்கும்போது போக என்னை கர்த்தரோட கிருபையில் முழு ஊழியக்காரியாக கர்த்தர் மாற்றினார். மற்ற இடையில் என்ன ஆச்சுங்க, நான் வந்து ஞானஸ்தானம் எப்படி எடுத்தேன்னு சொல்லும்போது விசுவாசியாக தான் இருந்தேன் நான். அப்போது ஜெபிக்கும்போது கர்த்தர் அப்புறம் வந்து எங்கள் சொந்த ஊரில் அம்மா எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அம்மா இருந்தாங்க. அந்த சொந்தவில் ஒரு சின்ன எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு 30க்கு ஒரு 15 அப்படி சின்ன இடம், எல்லாருக்குமே அவ்வளோல என் பாகத்துக்கு. அப்போது நான் இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்பாக நான் அம்மாவை பார்க்க இது கிருஷ்ணகிரிக்கு தமிழ்நாட்டுக்கு போகும்போது, அப்போது அம்மா சொல்லுவாங்க, ஜீவா ஜெபிச்சாக்க நிறைய அற்புதம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்துடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுங்க, எல்லாமே வந்துட்டாங்க, ஊருக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு ஜெபிக்கும் போது 3 பெண்ணுங்களுக்கு அசுத்தாய் வந்துடுச்சுங்க. ரொம்ப ஆடுதுங்க, பண்ணுது. அப்போ தான் அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணேன், ஏசப்பா இந்த பின்னாடி வந்து ஒரு மந்திரவாதி இந்த பேய் வேப்பலை வச்சு மந்திரம் பண்ணி பேய் ஓட்டுற அவங்க பின்னாடி இருக்காங்க. நான் சொன்னேன், ஏசப்பா என்னோடு நீங்கள் இருந்தாக்க நிச்சயமாக இந்த பொண்ணுங்களுக்கு இந்த பேயிலேருந்து விடுதலை கிடைக்கணும், அப்போ தான் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் நாள் ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டேங்க. எல்லாம் பாட்டு பாடிங்க. அப்போ அழுது ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் தான் இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும், என்னோடு இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ கர்த்தர் கிருபையில் அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அவங்களுக்கு ஏசப்பா பற்றியெல்லாம் நான் அதிகமாக சத்தியம் தெரியாது, சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 5 அப்போ 2 மீன் வந்துட்டு 5000 பேருக்கு கர்த்தர் கொடுத்தாரு, இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு அவருடைய அன்பை சொல்லும்போது சும்மா ஒரு பாட்டு பண்ணாவே பேயெல்லாம் பிச்சுக்கும், எல்லாம் ஃபுல்லாக அப்படி வந்து ஆடும். விடுதலை கர்த்தர் கொடுத்தாரு. அதுலேருந்து சரி என்ன பண்ணால் அக்கா வீட்டில் தான் வச்சு இந்த ப்ரேயர் நடந்தது. அப்புறம் எனக்குன்னு இந்த இடம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மண் ஜாயிண்ட் போல் ஒரு மண் செவரு எடுத்து ஒரு சீட்டு போட்டு அங்கே ஜப வீடாக கட்டினோம். அப்படின்னா 91ல் கட்டினோம் அந்த இடத்த. அப்புறம் அக்கா தான் முன்னே நின்று அங்கே இருந்து செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே நான் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல எங்கள் ஊரில் ஜனத்தை எல்லாம் நிறைய பேருக்கு கர்த்தர் விடுதலை தருவார். போகிற இடத்துலலாம் கர்த்தர் பிசாசுலேருந்து விடுதலை, மந்திரத்துலேருந்து விடுதலை, அது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர். அது ஊழியன்னு எனக்கு தெரியாது, போகிற இடம்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார். அதுக்கப்புறம் அங்கே என்ன செஞ்சோம், சீட்டு வீடாக இருந்தது. ஒரு 25 வருஷம் சீட்டு வீடாக இருந்தது. அது நாங்கள் கதவு உடஞ்சிட்டு, சீட்டு உடஞ்சிட்டு, நிலம் எல்லாம் உடஞ்சிட்டு இருந்தது. ஜெபிச்சதுக்கப்புறம் கர்த்தர் அது இப்போது 2014 மோல்டு போட்டு, அது பக்கத்தில் எங்கள் அக்கா சின்ன அக்கா அது வீடு இருந்து அது சேர்த்து ஒரு மோல்டு போட்டு அங்கே சபை நடத்தி ஒரு பாஸ்டரை வச்சு அங்கே ஊழியம் நடந்துகிட்ருக்குதுங்க. அப்புறம் இந்த பெங்களூரில் வந்து வில்லேஜ் ஊழியத்துக்கு கர்த்தர் எனக்கு கிருபையாக நடத்தினார். ஒரு தம்பி வீட்டுங்களுக்கு ப்ரேயருக்கு போவேன். அங்கே ஒரு தம்பி நாராயணசாமின்னு சொல்லிட்டு அவர் வருவார் ஒரு வீட்டுக்கு. அவர் வந்துட்டு இந்த இந்து கோயிலில் ஒரு பூஜாரிக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போ நான் ஜெபிக்கும்போது வருவார். அந்த வீட்டில் வந்து உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு வருவார். நான் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்போது அவரும் கூட சேர்ந்து பாடுவார். அப்புறம் நான் சொன்னேன், உனக்கு ஏசப்பா பிடிக்குமாப்பா? பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, நான் டாக்டர்கிட்ட வேலை செய்கிறேங்க, எனக்கு வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எனக்கு டைமு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சரின்ட்டு அந்த டைமுக்கு வீடுங்களை ப்ரேயர் வச்சு அவருக்கு சத்தியத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளே அந்த தம்பியை கர்த்தருக்குள்ளே நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தம்பி கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு பேப்டிசம், அவர் வர்றதுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு வெக்கப்படுவார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிள் தான் வச்சுட்டு இருந்தார், பால் போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், நீ வந்துட்டு இப்போ சைக்கிள் வச்சுன்னுக்கிறேன், நீ சர்ச்சுக்கு வா, ஏசப்பா அவனுக்கு மோட்டர் பைக்கே தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் வந்துட்டு சரி அப்படி தான் வந்தார். வந்துகிட்டே இருக்கும்போது கர்த்தர் அந்த தம்பியை வந்து மேலே மேலே உயர்த்தினார் ஆண்டவர். அவங்க பேப்டிசம் எடுத்தாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக குடிப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் அந்த பக்கம் போனேன், அவங்க வீதி பக்கம் போன உடனே
என்னை வந்து சொன்னவன், இந்த பொம்பளைனால தான் என் புள்ள பூஜை பண்ணுறதை விட்டுட்டான். அவன் வேஷ்டி கட்டிக்கின்னு போட்டோக்கெல்லாம் பூ போட்டு பூஜாரி மாதிரி பூஜை போட்டிருந்தான். இந்த பொம்பளை வந்து என் பிள்ளைய கெடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி திட்டினே சுற்றுவாங்க, என் பின்னாடியே சுற்றுவாங்க. பெருசாக வந்துட்டா பேக் மாட்டின்னு சொல்கிறதுக்குன்னு அந்த அம்மா திட்டுவாங்க. நான் அதெல்லாம் காதில் போட்டுக்காத. எனக்கு வந்து அவங்க ஆத்மாங்களை ஆதாயப்படுத்தணுன்ற ஒரு ஆசை. போக போக அவங்க பையன் சொன்னான்னா, அம்மா வந்து நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ செஞ்சுக்கோ, என்னை விட்டுரு, ஏசப்பா தாம்மா உண்மையான கடவுள், எனக்கு இஷ்டம் ஆச்சுமா, உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ நம்ம ஏசப்பா நம்பு, இல்லைன்னா நீ எதனா செஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா பயங்கரமான குடி வெத்தலைப்பாக்கு. எங்கள் அம்மா எப்படிப்பா அந்த மாதிரி தான் சண்டை கூட போடுவாங்க. ஒரு நாள் திடீர்னு நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன், என் பின்னாடி ஓடி வந்து, அம்மா நான் கூட சர்ச்சுக்கு வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வாம்மா அப்படின்னு. அவங்க குடிச்சிருக்கிறாங்க, நல்லா குடிச்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய பொட்டு, கெட்ட வார்த்தை பேசுவாங்க எல்லாம். சரி அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அங்கே விசுவாசிங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. பாரு ஜீவா எந்த மாதிரி இப்போ ஆத்துமாவை கொண்டு வந்துக்குது, பயங்கர வாசனை வருது, இந்த மாதிரி குடிச்ச பொம்பளையை கூட்டின்னு வந்துக்குது பாரு இது அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் கூட எனக்கு வந்து ஆண்டவரே சபையில் கால் வைக்கும்போது இவங்க சுத்தம் ஆகணும் கத்தோட பிள்ளையான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வர 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 சர்ச்சுக்கு வந்து அவங்க பொண்ணு கூட குடிக்குங்க. அங்கே பொண்ணு அம்மாவும் 2 பேரும் இது ஷேர் பண்ணி குடிப்பாங்க. வெத்தலைப்பாக்கு போடுறது, குடிக்கிறது அப்படி. அப்புறம் சரின்னு எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களுக்காக, இந்த 5 பேருக்காக செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தாங்க. அவங்க வீட்டில் எப்போ ஓயாமல் சண்டை, அந்த மாதிரி பிரச்சனை. குடிச்சிட்டு எல்லாருமே அப்பா அம்மா அண்ணா, அப்புறம் இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகாது முன்னே குடிக்கிறது. இந்த பொண்ணு என்ன செய்யும், சந்திரிகா ஃபேக்ட்ரி வேலைக்கு போகும்போது அந்த டிஃபனுக்குள்ளே இந்த பாக்கெட்டில் வரும் சாராயம், அது கீழே வச்சு அது மேலே சப்பாத்தி வச்சுன்னு போவோம் வேலைக்கு. அப்போது வேலை சோப்பு சுற்றுறது அது வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு பாத்ரூம் போவோம். வாஷ்ரூம் போகும்போது எல்லாம் ஏன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போகுதுன்னு அது கடிச்சு குடிச்சிட்டு திருப்பி ஒன்றும் தெரியாத கொண்டாந்து வச்சிரும். இப்படி இருந்தவங்க செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு வரும்போது, அதாவது 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை கெடுப்பேன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் எடுத்து சொன்னங்க. ஆவியானவர் பேசினார், நீங்கள் ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரு, நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டால் அவர் மேலே தலை மேலே துப்புற மாதிரி ஆகும், ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி ஆண்டவர் பேசினார். உடனே அந்த வாரத்தில் அந்த பொண்ணை வந்துட்டு அதோடைய ஸ்டோரி பேசு. அந்த பொண்ணை வந்துட்டு மேரேஜ் ஆச்சு, குழந்தையாச்சு. அது எப்படின்னா பயங்கர வெத்தலைப்பாக்கு போட்டு குடிக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் சண்டே என்ன பண்ணார், சிக்கன் வந்து கொண்டு கொடுத்தாரு, நீ வந்து இது சிக்கன் குழம்பு செய்யணும். இது என்ன பண்ணிச்சு, எனக்கு 3 பாக்கெட்டு சாராய பாக்கெட் கொண்டு வந்து கொடுக்கணும், அப்போ தான் நான் சிக்கன் குழம்பெல்லாம் செஞ்சு செய்வேன், இல்லைன்னா என்னால் முடியாது. அவர் சொன்னார், நான் குடிக்கிறதில்ல, உனக்கு கொண்டு வந்து வெத்தலைப்பாக்கு குடிக்கணும், அதனால் நான் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்க போகிறதில்ல, உனக்கு புருஷன் வேணும்னு சொன்னால் நீ நான் சாராயை கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன், நீ அப்படியே சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது என்ன, அதுக்கு குடிக்கலைன்னா கை கால் ஓடாது, அதுக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகிடும். உடனே அது என்ன வச்சு அழுதுன்னு படுத்துருச்சு. அந்த சிக்கன் எடுத்து அந்த பாத்ரூமுக்கு பக்கம் வீசிட்டு, நாய்க்கு வீசிட்டு படுத்துருச்சு. உடனே அவர் மத்தியானம் வர்றாரு, சாப்பாடு செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தா செய்யலை. உடனே அவர் என்ன கோவம் வந்துட்டு நல்லா அடிச்சுட்டு அவர் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டார். போயிட்ட உடனே இந்த கொஞ்ச நாள் போச்சு, நாங்கள் அந்த பக்கம் ப்ரேயருக்கு போகும்போது அது என்ன செய்யும், அந்த குடிக்கிற அந்த குடி இல்லைன்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணிச்சு, அவங்க அம்மா கிட்ட அண்ணா கிட்ட எல்லாம் வாங்கி குடிக்கும். அவங்க திட்டுவாங்க, உனக்கு சாப்பாடு போடுறது இல்லாத உனக்கு குடிக்கணுமா. உடனே புடவையெல்லாம் கொண்டு போய் மார்வாடியில் வச்சு அப்படி குடிச்சிருக்குதுங்க. அதுவும் இதை இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, அண்ணன் திட்டிகிட்டே இருக்கான், அவர் குடியாரு, அவர் திட்டிகிட்டே இருப்பார். ஃபஸ்ட் பெரிய அண்ணா, இது சின்னவர் தான் ஆண்டவர் ஏற்றுனுக்கிறது. உடனே அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு சிஸ்டர் சொல்லிச்சு, இல்லை இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அண்ணா திட்டுறதுனால அவங்க வீட்டுக்காரர் போயிட்டார் இல்லையா, இப்போ சாப்பாட்டுக்கோ குடிக்கிறதுக்கோ இல்லைன்னு செத்துணுன்னு சொல்லி பாய்சன் எடுத்து வச்சுன்னு இருக்குது, நீ வா நம்ம போய் ஜெபிக்கலாம், நீ சொல்லு அவங்க அந்த பொண்ணுக்கு ஆண்டரை பற்றின்னு. போகும்போது நான் ஒரு பாட்டு இந்த யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் அந்த பாட்டு பாடி நான் ஆண்டரை பற்றி சொன்ன உடனே அதுக்கு சாவணுன்ற அந்த எண்ணத்தை விட்டு அது கத்தரை ஏற்றுக்குச்சுங்க. ஏற்றுன்னு இப்போ இவங்க எல்லாம் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த வசனம் அவங்களுக்கு கிரியை செய்து என்னாச்சு, 2 பேரும் அம்மாவும் பிள்ளை எப்படி மகளும் குடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வாரத்துலேயே வர்றாங்க. என்னன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேருமே நாங்கள் குடிக்கிறதில்ல, வெத்தலைப்பாக்கு போடுறதில்ல, இந்த பொண்ணு இருக்குது அவங்க வீட்டுக்காரு விட்டுட்டு போயிட்டாருன்னு இது எப்படி நான் குடியை விடுவிக்கணும்னு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனாங்க. அது வெத்தலைப்பாக்கு இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இருந்தது.
அங்கே போயிட்டு டாக்டர் என்னம்மா இப்படின்னு சொன்ன உடனே அந்த வெத்தலை பாக்கு கீழே விழுந்துச்சு. கோவம் வந்துட்டு, போயா எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டார், நான் குடியை விடல, நீ சொன்ன உடனே விட்டுருனா அவரையும் திட்டிட்டு வந்துக்குது. யார் கையிலையும் அந்த குடியும் வெத்தலை விடுவிக்க முடியல. ஆனால் கர்த்தர் அந்த வசனம் என்னாச்சுங்க, அதை தொட்டு நாங்கள் தேவனுடைய ஆலயம்னு சொல்லிவிட்டு அது வந்து குடிக்க போகும்போது ஏசப்பான்னு சொல்லி இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த சாராயத்தை எடுத்து பார்க்கும்போது ஏசப்பா ரத்தமாக தெரிஞ்சுதான். உடனே கீழே போட்டு அன்னையோடு அவங்க விட்டுட்டாங்க. உடனே அந்த குடும்பம் அப்படியே 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 அவங்க மூலியமாக தான் அவங்க அந்த பாட்டி அம்மாவுடைய அக்கா தங்கச்சிங்கெல்லாம் 4 பேர் இருக்காங்க. அவங்கள போய் இந்த அம்மா சொல்லி, பாரு என்னை வந்துட்டு ஏசப்பா ஜீவாண்டி மூலிமா வந்து எனக்கு கர்த்தர் இது மாதிரியெல்லாம் எங்களை குடியெல்லாம் விடுவிச்சார், இது வெத்தலை பாக்கெல்லாம் விட்டோம், எங்கள் வீட்டில் சண்டை இல்லை, இப்போ நல்லா சாப்பிட்றோம் நல்லா இருக்கிறோன்னா அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ஐயோ நாங்கள் கூட ஏசப்பா ஏற்றுக்கணும், எங்கள் வீட்டில் எப்போவுமே சண்டை பிரச்சனைன்னு என்ன வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் வில்லேஜ் ஊழியுமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த கிராமமாக சுற்றி அவங்க சொந்தக்காரங்க அங்கே இங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும்போது அசுத்தாவில் இந்த விடுதலை, மந்திரக்கட்டில் இந்த விடுதலை, இப்படியெல்லாம் ஆகிட்டு எல்லாருமே கர்த்தரை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் அந்த இந்த ஜான் தம்பி இருக்கா, அவங்க அக்கா மகன் அந்த தம்பி பவுல், அவங்க வந்து சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டரை பற்றி அப்படியே சொல்லி 20 வருஷம் அந்த இடத்துல நான் தொடர்ந்து இந்த கிராமங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு அந்த பசங்க கூட்டிகிட்டு போவாங்க. மோட்டர் பைக்கில் 3 பேர் போவோம். இப்போ தான் அதுக்கு 20 வருஷம் முன்னால் அவங்களுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு போட்டுக்கு பாய் இல்லைங்க. நான் போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். எப்படி நான் கோணி பை போட்டு படுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஈச்சம் ஒரு பாய் மாதிரி பண்ணி அதில் படுக்க வைக்குவாங்க. ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க என்னை. வந்துட்டு வசதி இல்லை, அப்படி இருக்கும்போது சரி நான் போய் ஜெபம் பண்ணேன். அவங்க வயலில் வந்து விளைச்சலே வராதுங்க, அது குத்திகைக்கு வாங்கிட்டு பண்ணுவாங்க. அது விளைச்சல் ஆன உடனே அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரியாயிடும், கடன் படுவாங்க. இது வந்தவுடனே கடன் தீர்த்துரும், அந்த மாதிரி கஷ்டம். அப்போ போய் நான் கால் வச்சு, ஆண்டவரே இவங்களுக்கு மாற்றின இந்த மாதிரி இந்த சிறுமையெல்லாம் மாற்றினாத்தாப்பா, இவங்க ஏழத்தனையெல்லாம் போனாத்தா உங்கள் ஏற்றுக்குன்னு ஒரு சாட்சியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் நான் இடையில் கர்த்தர் எனக்கு இந்த இதெல்லாம் கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாருன்னா நான் பேப்டிசம் எப்படி எடுத்தேன்னா அது நான் சொல்ல வரேங்க. இது எடுத்துக்கு அப்புறமா தான் நான் ஊழியத்துக்கு வரேன். நான் போக போக அப்படியே நான் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் நான் ஞானஸ்தானம் எடுக்காத முன்னே இந்த அற்புதம்லாம் நடக்குது. இந்த வில்லேஜ் ஊழியத்துக்கு இன்னும் போயிருக்கலைங்க, இதெல்லாம் நடக்குது. அப்புறம் அக்கா என்ன செஞ்சாங்க, எனக்கு பாஸ்ட்டு வீட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்ட் மூலிமா வந்தாங்க. நீ இவ்வளோலாம் சாட்சி சொல்கிறியம்மா, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னார். அப்புறம் சரி எங்கள் அக்கா சொல்லுவாங்க, நீ வந்துட்டு கர்த்தரை ஏற்றுனுக்கிற, வேறு எதுவும் நீ வந்துட்டு எந்த சாமியும் கும்பிட போகிறதில்ல. எங்கள் அக்கா வந்துட்டு அவங்க லவ் மேரேஜு, லிங்காயத்து மாமா வந்து எங்கள் மாமா வந்து லிங்காயத்து. அவங்க வந்து அதுலேயே லிங்காயத்துலேயே சேர்ந்து அவங்க லிங்கம் எல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை போடுவாங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை. பைபிள் படிச்சலைன்னா கூட விருப்பம் இல்லை. என்னை கூட்டின்னு எங்கள் அக்காவுக்கு நான் கூடவே இருக்கணும், ஏன்னா அவங்க வளர்த்ததுனால நான் கூடவே இருக்கணும் அவங்களுக்கு. நீ எந்த சாமி கும்பிடாத, ஆனால் கூட நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் எங்கள் மாமா வந்து அவங்க குலதெய்வம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பேன், இந்த இடத்துல இருக்காங்க, நான் அந்த பக்கம் இருப்பேன். அவர் மேலே இந்த வீரபத்ரா சாமின்னு சொல்லி வந்து குதிக்கிறாருங்க, கற்பூரெல்லாம் கொடுக்குறாங்க, அப்படியே வாயில் போட்டு முழுங்குறாரு. அந்த மாதிரி வச்சு ஆடின்னு இருந்தார். ஆடின்னு அப்படி இருக்கும்போது அவர் சரி எனக்கு இப்படியெல்லாம் செய்கிறாங்க விருப்பம் இல்லை, ஆனால் கூட ஆண்டரை பற்றியெல்லாம் சொல்லி அக்காவங்க அங்கேருந்து மைசூர் ரோட்லேருந்து சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க கூட கர்த்தருக்கு ஏற்றுக்கிறதுக்கு அவங்க ஆயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க, இடையில் நான் வந்து எங்கள் அம்மா, முக்கியமாக அம்மா வந்துட்டு, அம்மா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாக்கா, வேண்டாம் நீ தான் ஜெபிக்கும்போது பிசாசு போகுது, வியாதி நல்லா ஆகுது, ஏசப்பா கூட இருக்கிற ரெனாத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லி 2 பேருமே விருப்பப்படலை. எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, வேண்டாம் நீ இப்படியே பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு பாஸ்டர் சொன்னார், நீ வந்து ஒரு கத்துட பிள்ளை, நீ வந்து ஞானஸ்தானம் எடுத்தாத்தாம்மா தேவனோட ராஜ்யத்துக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க ஞானஸ்தானத்துக்கு. சரி அக்கா வருவாங்கன்னு பார்த்தா அம்மா வந்திருந்தாங்க ஞானஸ்தானத்துக்கு. அன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நைட்டெல்லாம் சந்தோஷம். ஏசப்பா நான் சொன்னேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தால் என் கூட நீங்கள் வரணும், நீங்கள் தான் கொடுக்கணும், அவங்க பாஸ்டராக இருந்தால் கூட நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அப்படியெல்லாம் ஒரு அன்பு. அப்புறம் அக்கா வருவாங்க பார்த்தேன், அக்கா வேணும்னு லேட் பண்ணாங்க. நான் போகலன்னா இவன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டா அப்படி, ஏன்னா அந்தளவுக்கு அன்பாக நானும் அவங்க பேச்சு மீற மாட்டேன் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் டைம் கரெக்டாக போயிட்டோம். அம்மா கூட வந்தாங்க. கூட வந்துட்டு அவங்க ஞானஸ்தானம் தொட்டியில் இறங்கும் போது பக்கத்தில் ஒரு பாட்டியம்மா வந்தாங்க. அந்த பாட்டியை பிடிச்சின்னு எங்கள் அம்மா அழுகுறாங்க.
கட்டி பிடிச்சின்னு, ஐயோயோ இன்னிலேருந்து என் பிள்ள என்னை விட்டு போயிடுச்சு, நம்ம ஜாதி விட்டு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அந்த அம்மா கட்டி பிடிச்சின்னு அழுகுறாங்க. அழுதுட்டு சரின்னு ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அழுவாங்க. சரி சரி பரவாயில்லை அப்படின்னு. அப்புறம் தான் எங்கள் அக்கா வந்தாங்க. ஒன்றும் சொல்லலை, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் கத்தர் கிருபையில். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் என்னாச்சு, சடனாக என்னாச்சுங்க, எங்கே அந்த ஊர்லெலாம் போயிட்டு ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு எல்லாம் வந்தாங்க. அக்காவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாதாயிடுச்சுங்க. என்னை வளர்த்த அக்கா, 2வது அக்கா உடம்பு சரியில்லாதாயி எப்போ தலைநோவுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ப்ரேயர் தான். அந்த வீடு சின்னதாக ஒரு வீடு கட்டி அது பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த நைட்டு சடனாக உடம்பு சரியில்லாதாயிடுச்சுங்க. வீட்டில் வந்தாங்க. வந்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், எங்கள் குடும்பத்திலே அவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஒரு ஆண் மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் தைரியம், எல்லாருக்கும் உதவி செய்யறதோ, எதனா ஒரு காரியம் நடத்தினா டக்குன்னு முன்னால் வர்றது செய்கிறதும் அப்படி பயங்கரமாக அவங்க நல்லா இதாக இருப்பாங்க. ஒரு ஆண் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாத அவங்க வந்துட்டு மறிச்சிட்டாங்க எங்கள் அக்கா. அது எங்களுக்கு ரொம்பவும் தாங்கி கொள்ள முடியல. என்னை வளர்த்தாங்க. 3 பிள்ளைங்க. லாஸ்ட் பொண்ணு 7 வயசு, அவன் பெரிய பையனுக்கு 12 13 வயசு, சின்னவனுக்கு 8 வயசு, 10 வயசு, அவனுக்கு வந்து 13 14 வயசு பெரியவனுக்கு. இப்படி இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது சடனாக எங்கள் அக்கா மறிச்சிடுவோம். அது எங்களால் கிரகிச்சு கொள்ள முடியல. நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்னை வந்து எங்கள் அக்கா தான் தாயை என்னை வளர்த்தாங்க. அம்மா பெற்றிருந்தாலும் கூட அவங்க அந்த குடியில் இதில் என்னை பார்த்துக்கல. எங்கள் அக்கா தான் என்னை வளர்த்தாங்க, செஞ்சாங்க. என்னென்ன அந்த அவங்க பிள்ளைங்க அவ்வளோ பெருசாக பிள்ளை இருந்தால் கூட என்ன தான் அவங்க ரொம்ப படுக்கும்போது என் வயிற்றில் கை போட்டுன்னு படுத்துக்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பாக இருந்தாங்க. அது வந்து என்னால் கிரகிச்சு கொள்ளவே முடியல எங்கள் அக்கா இழந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை தேற்றினார். எனக்கு தைரியம் இருந்தாலும் இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன செய்வேன், மாமா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுறேன். அந்த நாளில் கர்த்தர் தான் எனக்கு கூட இருந்து தேற்றினார். கர்த்தர் தான் தைரியத்தை கொடுத்தாரு. இந்த பிள்ளைங்களை வச்சு என்ன அவங்க எது வாங்கினாலும் எங்கள் அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்து, ஒரு துணி வாங்கினாலும் எது பொருள் வாங்கினாலும் திடீர்னு மறைச்சிருவோம். இந்த பிள்ளைங்களை வச்சுன்னு எங்கே போகிறது, என்ன செய்யுது ஒன்றுமே புரியல. ஆனால் கர்த்தர் தான் எங்கள் பாஸ்டமாக இருந்தாங்க. அவங்க எனக்கு தாயா, அவங்க ஆவிக்குரிய தாய். எங்கள் பாஸ்டர் கூட, எங்கள் பாஸ்டர் பேர் பர்னபாஸு, எங்கள் பாஸ்டம்மா பேர் அதாவது ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு இந்து பேர். அவங்க இந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க. அவங்க ரொம்ப அவங்க எங்கள் பாஸ்டம்மாவுடைய முன்மாதிரி தான். நான் கூட ஊழியம் செய்கிறதுக்காக, ஊழியக்காரன் மாறுறதுக்கு அவங்க எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துனாங்க. உங்கள் அக்கா ஸ்தலத்துலேருந்து நான் உன்னை பார்த்துப்போம்மா, நீ பயப்படாதுன்னு அவங்க ரொம்ப எனக்கு தைரியப்படுத்தினாங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்க்குறதுக்கும் அவங்க ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க. அப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தி வந்தார். அதுக்கப்புறம் போக போக ஆண்டவர் நான் சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே என்னால் முடியாது, நீங்கள் தான் இந்த பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையில் ஊழியமும் செய்துட்டு இந்த பிள்ளைங்களையும் பார்த்துட்டு, பெரியவன் வந்துட்டு என்ன ஆகிட்டான், அக்கா இறந்த உடனே அவன் வந்துட்டு வீட்டை விட்டே போயிட்டான். அந்த அக்காவுடைய ஞாபகத்தை குடிச்சிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். அவன் யாரோ ஒரு வீட்டில் இருந்துக்குன்னு அவங்க மேரேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் வந்தால், இந்த ஏற்கனவே பையனை வந்து என்கிட்ட வளர்க்குறது விட்டுருந்தாங்க. பெண் பிள்ளை வந்துட்டு அந்த 2வது கல்யாணம், என்னுடைய ஃப்ரெண்டை 2வது கல்யாணம் கட்டினோம். அது பார்த்துக்கல. ஆனால் பிள்ளை எங்கெங்கே அப்படி இப்படி வளர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த நாளில் எது செய்கிறதுக்கும் வசதி இல்லை. ஆனால் அந்த நாளில் அந்த காலகட்டத்தில் கர்த்தர்கிட்ட நாங்கள் ஜெபித்தோம். இந்த தாயில்லாத பிள்ளைப்பா அங்கங்கே இருக்குதே, எப்படின்னா ஒரு வாழ்க்கை வேணும்னு அதிகாலையிலேருந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கர்த்தர் நான் வீட்டுங்களில் ஜெபம் பண்ணும்போது அந்த வீட்டில் ஒரு பெரிய பெரிய அதிசயம் கர்த்தர் செய்தார். அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லாதனால ரொம்ப ரொம்ப எங்கே போய் ஜெபித்தாலும் அவங்க நடக்காத காரியம்லாம் கர்த்தர் செய்வார். அவ்வளோ பெரிய அற்புதங்க. அவங்க வந்துட்டு ரோமன் கேத்தலிக் வீடாக இருந்தது. அவங்களுக்கு ஜெபிக்கும்போது அவங்க வீட்டுங்களில் அதிகமாக அற்புதம் நடந்ததுனால அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்தது, எங்கள் லீலா அக்கா பொண்ணு. அப்போ பார்த்துட்டு எங்கள் தம்பிக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு கேட்டு ஊழியக்கார வீட்டிலேருந்து கட்டிக்கணும்னு கர்த்தர் கிருபையில் பாருங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கர்த்தர் குறை வைக்கல, அதனால் அந்தளவுக்கு வசதி இருக்கல. நம்ம ஜப வீடு கட்டணும்னு சொல்லிவிட்டு நான் சீட்டு போட்டு வச்சுருந்தேன் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில். அப்போ அது கட்டணுன்னா ஆண்டவர் எனக்கு சரி எப்படிப்பான்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, தாயில்லாத பிள்ளைக்கு நீ தான் முன்னே நின்று செய்யணும் அப்படி. மாமா 2வது கல்யாணம் கட்டுனதுக்கப்புறம் பிள்ளைங்க மேலே அவருக்கு விருப்பம் இல்லாத ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது அவங்கள கவனிக்க மாட்டார்.
அதனால் நீ தாம்மா செய்யணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த அடுத்த மாதம் கல்யாணம், இந்த மாதம் அந்த சீட்டு முடியுதுங்க. உடனே கர்த்தர் அற்புதமாக பெரிய பணக்கார மாதிரி கர்த்தர் கிருபையில் அந்த பையனை கூட நல்ல பையன், அவங்க கேத்தலிக்லேருந்து 5 பேர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நல்ல ஆவிக்குரிய பிரகாரமாக வந்து அந்த பிள்ளைக்கும் ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி எல்லாருக்கும் பையனுக்கு அவனுக்கும் மேரேஜ் செய்கிறதுக்கு கிருபை செய்தார். தேவ கிருபைனால் எங்கள் பெங்களூர் பட்டணத்தில் நாங்கள் வந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அந்த வாடகை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். 123 ரூபா அந்த நாளில், 30 வருஷத்துக்கு முன்னால். அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த கட்டுறதுக்குள்ளே அந்த அந்த ஆள் வந்து வாடகைன்னும் போது நான் கையில் கொடுத்துடணும்ப்பா, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுவார், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணும்போது கர்த்தர் கிருபையில் எனக்கு என்ன செஞ்சார், ஒரு இடத்த வச்சு நான் இடத்த கர்த்தர் வாங்குவோம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லுவோம், கர்த்தரே எனக்கு செய்தது. அது வாங்கிறதுக்கோ அது கட்டுறதுக்கோ அப்படி நாங்கள் சீட்டு வீட்டில் தான் 30 வருஷம் நாங்கள் சீட்டு வீட்டில் தான். ரொம்ப 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 கீழே சீட்டு ரொம்ப இடுக்கமாக இருந்தோம். எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் நடக்குது 30 வருஷமாக. நிறைய பேர் வில்லேஜ்லேருந்து நிறைய பேர் சுற்று பக்கத்துலேருந்து எல்லாம் வருவாங்க. எல்லாருக்கும் விடுதலை கர்த்தர் கொடுப்பார். கேன்சர்லேருந்து வயிற்றில் கட்டி ஒரு வீட்டில் போய் ப்ரேயர் நடத்துகிறேம்மா, எனக்கு வந்துட்டு வயிற்று மேலே வச்சுக்க, எனக்கு வயிறு பெருசாகின்னு போகுது, எனக்கு ஜெபம் பண்ணுமான்னாங்க. நான் சும்மா ஒரு கை வச்சுட்டு, ஏசப்பா உங்களுடைய அக்கினி இறங்கட்டும் வயிற்றில் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது சின்ன ஒரு ஜெபம் பண்ணேன். அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து அக்கினி இறங்கட்டும் அப்படின்னு சொன்னீங்க, என் வயிற்றுக்குள்ளே சூடாக இறங்குச்சுமா அப்படின்னாங்க. சரி கர்த்தர் தொட்டிருக்கிறாருன்ட்டு நான் வந்துட்டாங்க. புதன்கிழமை அவங்க வீட்டில் ப்ரேயரு. வெள்ளிக்கிழமை அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சிஸ்டர் நான் சொல்லலையா வந்துட்டு எனக்கு நீங்கள் கை வச்சு அக்னின்னு சொல்லும்போது என் வயிற்றில் சூடாக இறங்குச்சின்னு பார்த்தா எனக்கு வயிற்றுக்குள்ளே கட்டி டாக்டர்லாம் சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு. உடனே அந்த ப்ளீடிங் மூலிமா அந்த கட்டியோடு எல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்க. இது வந்துட்டு சும்மா நிறைய கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்காரு. கர்த்தர் கிருபையில் ஏன் அதை சொல்கிறேன்னா, படிப்பறிவு இல்லை எனக்கு, அப்படியெல்லாம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இந்த பட்டச்சாரம் பிஸ்னஸ் செய்துட்டு இருந்த தள்ளப்பட்டிருந்த ஒரு குடும்பத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் எனக்கு என்ன செய்த நன்மைகள், ஒரு சிறிய ஊழியத்தை கூட கர்த்தர் கிராம ஊழியங்கம் வீட்டில் வந்துட்டு நைட் ப்ரேயரு செவ்வாய்க்கிழமை ப்ரேயரெல்லாம் நடத்திட்டு கர்த்தர் இன்னும் அதிகமான சொல்ல முடியாத ஊழியத்தில் வல்லமையாக. அப்போ அந்த சின்ன சின்ன பசங்களை சத்தியத்தை சொல்லி அவங்க சொந்த இடத்துல சபைங்க கட்டி அவங்க பாஸ்டங்களாக இருக்கிறாங்க. ஒரு 2-3 இடத்துல கர்த்தர் எழுப்பத்துக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இடத்துல கூட இந்த சொல்லிட்டு போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் என் தேவன் இவ்வளோ வரைக்கும் செய்தார், இன்னும் நிறைய செய்துகிட்டே இருக்கிறாரு. இந்த டிவி மூலிமா டேனியல் பிரதர் மூலிமா இந்த சாட்சிகளை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.